Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. யார்மா? உள்ள வரலாமா? நீங்களா? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்லாஹ்வின் பரக்கத்தால உலகளின் துஆ கொண்ட அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லா இருக்கோம். சுப்ஹானல்லாஹ், என்ன அவுலியாக்களின் துஆவை கொண்டா? இதுல என்ன ஆச்சரியப்பட இருக்கு? காலங்காலமா நம் முன்னோர்கள் செஞ்சேதானே. நம் முன்னோர்கள் சொன்னதானே நீங்க சொல்றீங்க. ஆனா நம் முன்னோர்கள் நம்ம வழிகாட்டி இல்லையே. அல்லாஹ் நம் முன்னோர்களை பின்பற்ற சொல்லியிருக்கான் இல்லையே. நபி அவங்கள தானே பின்பற்ற சொல்லியிருக்கான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நீங்க சொல்றது எனக்கு புரியலமா, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? விளக்கமா சொல்றேன். உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிற அல்லாஹ் சொல்றானே. 33வது அத்தியாயத்துல 21 வசனத்துல அல்லாஹ் சொல்றானே. அப்படியா? ஆமா, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அத்தியாயம் 59ல வசனம் 7ல சொல்றான். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் டீ கொண்டு வரேன். பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல, குடிச்சிட்டு போ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஃபசிகாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரி பத்திய கொளுத்தி வச்சுட்டு யாசின் கிதாப் எடுத்துட்டு வந்து ஓதுங்க. சரிம்மா. எதுக்கு யாசின் சொல்றீங்க? யாசின் ஓதுனாதானே வீட்டுல பரக்கத்து இருக்கும் பெரியவங்க சொல்றாங்க. வாரம் வாரம் நாங்க ஓதுறது தானே. யாசின் ஓதுனால வீட்ல பரக்கத்து வராது. நம்ம அல்லாஹ்ட்டே கேட்கணும். உங்களின் பிடரி நரம்பை விட பக்கத்திலே இருக்கிறேன் என்று நான் அல்லாஹ் சொல்றான். நம்முடைய பிடரி நரம்பை நம்மால் பிரித்து எடுக்க முடியுமா சொல்லுங்க? பிரிச்சா நம்ம உயிரே போயிருமே. புரிஞ்சதா? தெளிவாவே புரிஞ்சுச்சு. அது மட்டுமா, நீங்கள் என்னையே நம்புங்க, என்னிடமே துஆ கேளுங்க என்று அல்லாஹ் சொல்றான். சூரா அல் பக்ரா வசனம் 156ல் அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமா, இன்னும் கேளுங்க, நபி அவங்க உங்களின் செருப்பின் வார் அருந்து போனாலும் உங்கள் இறைவனிடம் துஆ கேளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஆமா, அதனால தான் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறதுக்கு எந்த அவுலியாக்களும் தேவையில்லை, எந்த மகான்களும் தேவையில்லை என்று நான் சொல்றேன். சரி, இந்த இணை வைப்பவங்களுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க? சூரா அன்-நிசாவில் 48ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நான் நிச்சயமாக எனக்கு இணை வைப்பவர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், அது இல்லாத வேறு பாவத்தை நான் நாடியோருக்கு மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். மற்றொரு இடத்துல எனக்கு இணை வைப்பவங்களை நிரந்தர நரகம் அல்லாஹ் சொல்றான். சரி, இத பேய் பிசாசு இதெல்லாம் உண்மைன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? இல்ல, இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் தாயத்து தகடு நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் ஜோசிய போன்ற செயல்களை நம்ம நம்பும் போது இதெல்லாம் சைத்தானின் செயலு. அவன் தான் நம்ம உள்ளத்துல இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் கடுமையான பயத்தை போடுறான். அதுக்கு நம்ம பயந்தா அல்லாஹ் இணைக்கிற செயல்ல உளுந்துருவோம். அதை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாத்தட்டும். ஆமா ஆமா, காப்பாற்றட்டும். பூவுக்கும் பச்சை துணிக்கும் சக்தி இருந்தால் பூ ஏன் காஞ்சு போகுது, துணி ஏன் கிழிஞ்சு போகுது சொல்லுங்க? ஆமா, பூ காஞ்சி தான் போகுது, துணி கிழிஞ்சி தான் போகுது. இது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது? இந்த பூவுக்கு இந்த பச்சை துணிக்கு எந்த யூஸ்ஃபுல்னு புரிஞ்சிச்சா? தெளிவாவே புரிஞ்சுச்சு. நபி அவங்களால கூட நமக்கு பரக்கத் தர முடியாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு முறை நபி அவங்க விரலில் இருந்து நிறைய தண்ணி வந்தது. அதற்கு நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?
வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வரலாமா? வரலாம் வாங்க. மதரசாக்கு பசியா அனுப்பிச்சுட்டோன்னா உங்களுக்கு திருப்தியா? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு தௌஹீத பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நாங்க கேள்வி கேட்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ் கேட்கலாம். பசியாமா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் வானத்தில் அரசில் அமர்ந்து இருக்கிறான். நபி உங்களை அல்லாஹ் நம்மளுக்கு என்னவா கொடுத்திருக்கான்? அருள் கொடையா கொடுத்திருக்கான். எனவே மறைவான இணைவைப்பாகட்டும், வெளிப்படையான இணைவைப்பாகட்டும், சிறிய இணைவைப்பாகட்டும், பெரிய இணைவைப்பாகட்டும், அனைத்தையும் வேரோடு வேரோடி மண்ணோடு எறிவோம் இன்ஷா அல்லாஹ்.